அடுத்து என்னன்னா இப்போ கடைசியா கிளைமேக்ஸ் அப்படின்னு வரும்போது இந்த கிளைமேக்ஸ் வந்து ஒரு நார்மலா ஒரு இனிஷியல் பேட்டர்னாவே வந்து எல்லா படத்துலயும் அந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல இருக்கா மாதிரி இருக்க போதா இல்ல டிஃப்ரெண்டா ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னோட முடிகிற மாதிரி? அதாவது இன்னைக்கு வந்து காலகட்டத்தில் வந்து மக்களை வந்து என்கேஜ் பண்ற எல்லா படமுமே ஜெயிச்சிரும். அது மாதிரி இந்த படத்துக்கு என்கேஜ் பண்ணணும்னா யார் வில்லங்கிறத ரிவீல் பண்ணாமையே யார் கமல் சாரை கொலை பண்ணாங்க வந்து காமிக்காம பண்ணணும். ஆனா கமல் சாருக்கு வந்து அதை தெரிஞ்சிடும் அது யாருங்கிறது. அவரும் பார்த்தேன்னா அவரை பழி வாங்காம அவர் கூட எந்த துரோகத்துல நான் என்னை வீழ்த்திலையோ அதே துரோகத்தை நான் உனக்கு செய்ய போறேங்கிறத தான் வந்து இந்த படத்துடைய கதையா இருக்கும். அதனால வந்து கடைசி வரை வந்து நம்மளை வந்து என்கேஜா வச்சிருப்பாங்க, அது சந்தேகமே இல்லை. இப்ப இதுல வந்து கமல் சாரு சிம்பு சார் 2 பேர் இருக்காங்க. 2 பேருமே வந்து பயங்கரமா தான் இப்ப ஒருத்தருக்கு முடிச்சுட்டாரு, இன்னொருத்தர் ஆரம்பிச்சு இதுக்கப்புறம் அவர் தான் ரூல் பண்ண போற மாதிரி. இப்ப இந்த படத்துல யாருக்கான மாசு ஸ்டைலு கெத்து எல்லாமே அப்படிங்கிற மாதிரி. அதாவது இந்த படத்துல யாருக்கு வந்து மணிரத்னம் சார் மாசான சீன்ஸ் வச்சிருப்பாருன்னு சொல்லி நீ கேக்குறீங்க. நான் சொல்றேன், எனக்கு வந்து உண்மையா சொல்றேன், கமல் சார் வந்து அந்த மாதிரி எதிர்பார்க்குற ஆளும் கிடையாது. எனக்கு மாசின் வையின்னு சொல்லவும் மாட்டாரு. ஆனா அவருக்குள்ள ரோலை வந்து கச்சிதமா பிளே பண்ணுவார். ஆனா இந்த படத்துல யார் மாசா இருப்பா அப்படின்னா கண்டிப்பா எஸ்டிஆர், சந்தேகமே கிடையாது. ஏன்னா ஒரு சின்ன பையன் வந்து முன்பாயிட்டு வர்றான், கடைசியில் அவன் வந்து அந்த இடத்துக்கு வரணுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கமல் சார், அதாவது சக்திவேல் நாயகரை எவ்வளவு வந்து ரசிச்சு பார்த்துருமா. இந்த ரோல் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நல்ல செய்தாவும் இருக்கலாம், ஒரு ஹீரோயிசமாவும் இருக்கலாம், ஒரு வில்லனிசமாவும் இருக்கலாம். அந்த மாதிரி ரோலை வந்து நான் எடுத்து நான் பண்ண போறேன், நான் வந்து இந்த மக்களுக்கு நான் நிக்க போறேன்னு சொல்லிட்டு அவர் எடுக்கிறான் தெரியுமா அந்த முடிவு. அவருடைய ரோல் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா வந்து சீன்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கமல் சார் செத்த மாதிரி காமிக்கும் போதே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 20 to 40 minutes வரை அவர் என்ட்ரு ஆகிறது வாய்ப்பே இல்லை. அவர் செத்துட்டாருங்கும் போது பார்த்தீங்கன்னா நாசர் சாருக்கும் ஜோஜு ஜார்ஜுக்கும் எஸ்டிஆருக்குள்ள போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 நிமிஷம் ப்ளே பண்ணுவாங்க. அதில் சந்தேகமே கிடையாது. அங்கே வந்து கமல் சார் வந்து ட்விஸ்ட் அடிக்கிறார் பார்த்தீங்களா. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கதை வந்து பார்த்தீங்கன்னா கலரே மாறப்போகுது. அதுக்கு பின்னாடி தான் உங்களுக்கு தெரிய போகுது. ஆனால் எனக்கு ஓரளவு யூகிக்க முடியுது யார் வில்லன்கிறத. ட்ரைலரை வச்சு நடக்க போற இன்ட்ராக்ஷன் நிறைய நடந்துச்சு, நிறைய வந்து பேட்டிகள்லாம் வந்துச்சு, கமல் சார் நிறைய பேசியிருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ஓரளவு கெஸ் பண்ண முடியுது. நீங்க என்ன கெஸ் பண்ணு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆனா எனக்கு நல்லாவே தெரியும் இந்த படத்துல இவர் தான் வில்லன் சொல்லிட்டு. ஏன்னா நான் நிறைய படங்கள் பார்த்த அனுபவம் இருக்குது, ஸ்கிரிப்ட் எழுதின அனுபவம் இருக்கு. அதை வச்சு சொல்றேன். இல்ல ப்ரெடிக்ஷன் சொல்லக்கூடாது, சொன்னோம்னா கண்டிப்பா வந்து பாக்குற ஒரு வியூவர்ஸுமே வந்து இல்ல. கண்டிப்பா நான் சொல்றேன், இந்த ஒரு 5 பேருக்குள்ளதான் ஒருத்தர் வில்லன், அதுல எந்த சந்தேகமே கிடையாது. புதுசாலாம் யாரும் முளைக்க போறது கிடையாது. இந்த இவங்க வந்து வில்லன்கிற இல்லைங்க. எப்படி சொல்றேன்னு கேட்டா உண்மையே சொல்றேன். அதை நீங்க பாத்துட்டீங்கன்னா நீங்க வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலயே நீங்க ரசிச்சு வந்தீங்கன்னா படம் பாக்குற உங்களுக்கு வந்து செம்ம போர் அடிக்கும். அதுல சந்தேகமே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இவன் தாண்டா வில்லனா இருக்க போறான்னு சொல்லிட்டு உட்காந்தோம்னாவே அங்க வந்து சில படம் இருக்குது, அதை ஓப்பனாவே வில்லனா காமிச்சிருவானுங்க. சில படத்துல வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு படத்தை வந்து சீக்கிரட்டா வைக்கிறாங்களோ அவ்வளவுக்கு நமக்கு என்கேஜ் ஆகிட்டே இருப்பீங்க. ஏன்னா மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து தெளிவா இருக்காங்க. ஒரு இடத்துல சின்னதா எங்க இடத்துல நம்ம ஓப்பன் பண்ணிட்டாவே போதும், அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரசிக்கும்படியா இருக்காது. எனக்குமே சரி, எனக்குமே நான் நினைச்சதுதான் வில்லனா இருக்கணும் கண்டிப்பா, அதுல சந்தேகமே இல்லை. ஆனா அது தெரியாத வரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்பிடென்டா வந்து ரிவீல் ஆகாத வரை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் படம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.